ஹலோ நண்பா, வெல்கம் பேக். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு வெப்சைட்டை எப்படி பியூட்டிஃபுல் சூப் யூஸ் பண்ணி ஸ்க்ராப் பண்ணுறது பார்த்தோம். இப்போ அதை யூஸ் பண்ணி ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணணும், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 4 வெப்சைட்டோட லிங்க் வருது. ஹவுஸ் ஆஃப் போட், ஃபாசி பைட், ஹேக்கர் நியூஸ், பிசி மேகசின். ஸோ நான் என்ன பண்ணால் எந்த வெப்சைட் எனக்கு வேணுமோ அதை கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஹவுஸ் ஆஃப் போட்டுக்கு வேண்டாம், ஃபாசி பைட்ஸ் கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெப்பேஜில் உள்ள ஹெட்டிங்ஸ்லாம் நம்மளுக்கு ஸ்க்ராப் பண்ணி அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண போகுது. இப்போ பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு எந்த வெப்சைட்டை வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி காட்டணுமோ அது அவுட்புட்டில் இப்போ பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஓனா எதை ஓப்பன் பண்ணலான்னு. 9th எது ஓப்பன் பண்ணலாம். C++, நாக்ஸ், பைத்தான் ஃப்ரம் டாப் 3 பாப்புலர் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி படிக்கணும்னா சிம்பிளாக இதில் கேட்கு என்டர் த நம்பர் டு ஓப்பன். நான் 9 கொடுக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய வெப் ப்ரௌசரில் ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆகிரும் அந்த வெப்சைட்டு. பார்த்திங்கன்னா இப்போ டாப் 10 லாங்குவேஜஸில் சியும் C++ம் வந்துட்டு பைத்தான் வந்து 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டு அந்த நியூஸ் தான் இது. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி ப்ராஜெக்டில் பார்க்க போகிறோம். நான் ஒரு கூட எக்ஸ்பிளைன் பண்ணேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போதும் யூஸ் பண்ணி பியூட்டிஃபுல் சூப்பை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். பிஎன் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ரெக்வஸ்ட் மாடியூல் நம்ம HTML கோடை எடுக்கிறதுக்கு வெப் ப்ரௌசருங்கிற புது மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி தான் இதை வந்து வெப்னு இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச வெப்சைட்ஸு வெல்கம் டு மை அவுட்புட்லேயே தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஆஃப் போட், ஃபாஸ்ட் பைட்ஸ், ஹேக்கர் நியூஸ், பிசி மேகசின் இதெல்லாமே கேப்டெட்டில் வர அப்பருங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சாய்ஸ் வந்து ஒவ்வொன்றா கேட்கும் யூசர்கிட்ட. C=1 ஹவுஸ் ஆஃப் போட்ஸ் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். டேரெக்டாக அதை கால் பண்ணும். எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த இருக்குது ஹவுஸ் ஆஃப் போட்ஸ். இப்போ r.get இது யாருக்குனே பார்த்துருவோம். கெட் ரெக்வஸ்ட் ஃபங்க்ஷனில் இதோட .txtனா அதோட HTML கோடை ரிட்டர்ன் பண்ணும். அதை நான் பிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதை நினச்சிப்பறேன்னா பியூட்டிஃபுல் சூப்பில் பாஸ் பண்ணியிருக்கேன் HTML ப்ராசர்னு. அப்புறம் ஹெட்டு லிங்க்னு ஒரு கேங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்க நம்ம அவுட்புட்டில் வந்து 1 2 எத்தனாவதுன்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக கேங்கிற ஒரு வேரியபிள் 1ன்னு ஹெட்டுனா ஒன்றும் இல்லை, அந்த ஹெட்டிங்கை அதை லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணேன். அந்த ஹெட்டிங்கு கரஸ்பாண்டிங் வெப்சைட் லிங்க்கில் ஸ்டோர் பண்ணிக்க 2 லிஸ்ட்டு எம்டி லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பிரிண்ட்டில் அந்த கண்டென்ட் ஆஃப் ஹவுஸ் போட்ஸ் ஆர்னு வரும். இப்போ நினச்சி போகிறேன்னா அதில் soup.find அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வெப்சைட்டை போய் அதில் உள்ள சோர்ஸ் கோடை அனலைஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இதுதான் ஹவுஸ் ஆஃப் போட்ஸு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி உள்ள நியூஸ் எல்லாமே வந்திருக்கு. எத்திக்கல் ஹேக்கிங் ஃபார்மோஸ்ட் நீட் டுடே பிஸ்னஸ். இப்போ நம்ம இதோட சோர்ஸ் கோட் பார்க்கலாம். வியூ மைனஸ் சோர்ஸ் கோலன். பார்த்திங்கன்னா அந்த பேஜோட சோர்ஸ் கோட் நம்மளுக்கு வந்துடும். இப்போ நம்ம சோர்ஸ் கோட் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக வந்திருக்கு இந்த தடவை. இப்போ பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஹெட்டிங்ஸ்லாம் பார்த்தா தெரியும். நம்ம வந்து அதில் கண்டென்ட் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டுங்கிற டேக் கொடுத்துருக்கேன். ஏன் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா அதில் டேக் லிஸ்ட்டுங்கிறத ஓப்பன் ஆகுது. லிஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம அதில் கொடுத்துருக்க ஹெட்டிங்ஸ் ஃபுல்லுமே இருக்குது. லிஸ்ட்டுக்குள்ளே H4 பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு டேக் இங்கே ஆரம்பிக்கு. அதுக்குள்ளே H4 தான் அதோட ஹெட்டிங்கு, வெப்சைட்டோட ஹெட்டிங்கு. ஆட்டோமேஷன் டேக் ஓவர் த ஜாப் ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட். பார்த்திங்கன்னா இப்போ அப்புறம் பார்த்த இது பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் அந்த எத்திக்கல் ஹேக்கிங் ஒன்று பார்த்தோம். அது எங்கே இருக்குது. இந்த மாதிரி தான் எல்லா லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டுக்குள்ளே H4ல் டேட்டா சயின்டிஸ்ட் பெஸ்ட் ஜாப் இருக்குது. ஸோ இதான் அந்த ஹெட்டிங்கு. அப்போ நம்ம லிஸ்ட்டு டேக் அசஸ் பண்ணி அதுக்குள்ளே H4 டேக்கை கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் இது டேட்டா பிரிண்ட் ஆயிரும். ஸோ அப்போ இப்போ நம்மளுக்கு லிங்க் எடுக்கணும். இந்த லிங்க் எது இருக்குன்னு பார்த்திங்கன்னா இதே இதில் இதாக இருக்குது. டேக் எங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ அப்போ டேக் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். எங்கே இருக்குது டேக். இது இமேஜோட லிங்க் தான் அங்கே இருக்குது. இதோட லிங்க் எங்கே இதாக இருக்குது.
ஆன் கிளிக்கில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருந்தால் இருக்குது லிஸ்ட்டு டேக்கில். அப்போ இதுவும் லிஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ லிஸ்ட்டுக்குள்ளே ஏவும் H4ம் இந்த ரெண்டையும் நம்ம அசஸ் பண்ணணும். ஏக்குள்ளே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஹரிஃப், இதுக்குள்ளே தான் நம்ம இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் டேட்டா சயின்டிஸ்ட் பெஸ்ட் ஜாப். இந்த ஹெட்டிங்கு கரஸ்பாண்டிங் லிங்க் இங்கே இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அசஸ் பண்ண போகிறோம். சாரி, இந்த டேரெக்டாக அது இதுக்குள்ளே போயிட்டு பென்ஷனாக நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். க்ளோஸ் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது ஹவுஸ் ஆஃப் போர்ட்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நினச்சிருக்கேன்னா எல்லா லிஸ்ட் டேக்கையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அதே மாதிரி லிஸ்ட் டேக் எம்டி லிஸ்ட் டேக்கும் இருக்கும், ஹெட்டிங் 4 இல்லாத லிஸ்ட் டேக் இருக்கும். அதனால் நம்ம செக் பண்ணிக்கணும், இல்லைனா எரர் வரும். ஸோ if i.find h4 not equal to none செக் பண்ணிக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம்னா இந்த ஸ்ட்ரிங்கை இது வந்து நம்மளுக்கு 1 டாட் அப்படி பிரிண்ட் ஆகணும். ஸோ இதை ஸ்ட்ரிங்காக மாற்றி ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படின்னா ஒரு டாட் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் நம்மளுக்கு என்ன தேவைன்னா find h4.txt, அதை ஹெட்டிங் 4ல் உள்ள டெக்ஸ்ட்டு தான் தேவை. ஸோ அதனால் நான் இப்படி கொடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லைன் பிரிண்ட் பண்ண எம்டி பிரிண்ட் ஆஃப் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கேன்னா அதை அப்படியே ஒரு ஹெட்டிங் டேக்கில் அப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதே கரஸ்பாண்டிங் ஹெட்டிங் டேக்கில் லிஸ்ட்டு டேக்கில் இருக்க லிங்க்கையும் நான் எடுத்திருக்கேன். லிங்க் டாட் அப்பண்ட் லிங்க்கில் அந்த லிங்க்கை அப்பன் பண்ணுதேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஏ டாட் கெட் ஹரிஃபு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் த நம்பர் டு ஓப்பன், இது அவுட்புட்டில் சாதாரணமாக இருப்போது. அப்புறம் கேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம கமாண்ட் லைனை மாற்றிட்டு இதை ரன் பண்ணி பார்ப்போம். 1 2 3 1 2 3 ஹவுஸ் ஆஃப் போர்ட் மட்டும் வச்சுக்கலாம். பிசி மேகசினும் இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். பார்த்திங்கன்னா ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அன்இன்டென்ட் டஸ் நாட் மேட்ச். ஒன் 2 இப்போ ரன் பண்ணுவோம். இந்த பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஹவுஸ் ஆஃப் போர்ட்ஸ்குள்ளே போகிறேன். அதில் உள்ள மொத்த லிங்க்கும் ஆகிட்டு. ஸோ இப்போ தான் அந்த ஹெட்டிங் 4ல் இருக்க இது அந்த 1 ஸ்ட்ரிங் டாட்டுக்கே அந்த டாட் கொடுத்துருக்கனால டாட்டும் சேர்ந்து இதாகுது. இப்போ அதில் உள்ள ஹெட்டிங்ஸ் ஃபுல்லுமே நம்மளுக்கு அவுட்புட்டில் வரப்போது சேர்ந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அப்பெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபைண்ட் ஆல் கொடுத்தனால எல்லா லிஸ்ட்டையும் ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நன்னு இல்லாததை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அதை இது நம்ம ப்ரௌசர் இதில் போய் பார்ப்போம், பார்த்தா தெரியும். ஏன்னா நிறைய லிஸ்ட் டேக் இருக்குது, ஹெட்டிங்க்கு மட்டுமே லிஸ்ட் டேக் அவங்க கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்கலாம். இது ஃபுல்லுமே ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் லிஸ்ட் டேக் இருக்குது, இதுக்குள்ளே எந்த வித ஹெட்டிங் டேக்குமே இல்லை. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஹெட்டிங் டேக் இல்லாதனா நன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். எரர் வரக்கூடாதுன்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டோம். லிஸ்ட்டுக்குள்ளே ஹெட்டிங் டேக் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் அடுத்த அதில் உள்ள லிங்க்கை நம்ம ரிட்டர்ன் பண்ணதும் எடுக்கும். சரி, இதை பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் டேக்கில் இருக்குது. நம்ம இப்படி தான் இந்த வெப்சைட்டை நம்ம ஸ்க்ராப் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எந்த நம்பர்னு கேட்கும், அதோட கரஸ்பாண்டிங் லிங்க்கை -1. ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0லேருந்து ஆரம்பிக்கி. ஸோ நம்ம எந்த லிங்க் கொடுக்கமோ -1 கொடுக்கேன். நம்ம வெப் ப்ரௌசர் மாடியில் வெப்னு இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வெப் டாட் ஓப்பன் நியூ டேபிள் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணணும். வெறுமனையாக அதே டேபிளில் ஓப்பன் பண்ணால் ஓப்பன்னு கொடுத்தாலே போதும். நியூ டேபிள் ஓப்பன் பண்ணால் நியூ டேப்னு கொடுக்கணும். நியூ டேப் பார்த்திங்கன்னா அந்த லிங்க்கை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெப் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிடும். இப்போ நான் நன்னை செக் பண்ணாட்டி நம்மளுக்கு அவுட்புட்டில் எரர் வரும். ஏன்னா இதில் இருக்கிற டெக்ஸ்ட் இல்லாமல் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். டெக்ஸ்ட்னால் லிஸ்ட் டேக்கோட பிரிண்ட் ஆகும். மொத்த லிஸ்ட் டேக்குள்ளே தான் அந்த லிங்க்கும் சேர்ந்து பிரிண்ட் ஆகும். பார்த்திங்கன்னா இப்போ ரன் பண்ணுவோம். நான் ஹவுஸ் ஆஃப் போர்ட் கொடுக்கேன். மஸ்ட் பி எஸ்டிஆர் நாட் டேங்க். இங்கே சின்ன எரர் இருக்குது, எங்கன்னு இருக்குதுன்னு பார்ப்போம். ஐக்குள்ளே இருக்கனால தான் சார் i.text கொடுத்துருக்கேன். என்ன செஞ்சிட்டேன், சரி இதில் மாற்றிட்டேனோ. இதில் இன்னொரு ஆட்டம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேவ். இப்போ பண்ணி பார்ப்போம். அதில் ஏதோ சின்ன பக். .txt எடுக்க வேண்டாம். இப்போ ரன் பண்ணுவோம்.
இப்போ 1 கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ். இப்போ என்ன நடக்குன்னா, நம்ம டெக்ஸ்ட்டை கொடுக்கல, டேக் ரிட்டன் ஆகுது. அப்படிங்கும்போது நம்ம ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் பண்ண முடியாது. அதனால தான் இங்கே எரர் வருது. இப்போ வேணால் அந்த கன்கார்டினேஷனை எடுத்துக்கலாம். சிம்பிளாக ஐ டாட் ஃபைண்ட். இப்போ ரன் பண்ணுவோம். எரர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எஸ். பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டேக் எல்லாமே பிரிண்ட் ஆகிட்டு, அதுவும் H4ல் உள்ள லிஸ்ட் டேக்கில் ஹெட்டிங் 4ல் உள்ள டேக்கோடு பிரிண்ட் ஆகுது. அதில் உள்ள டெக்ஸ்ட்டை மட்டும் நம்மளுக்கு பண்ணல. .txt கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் மற்ற வெப்சைட் லிங்க்கும் உள்ளே போய் ஸ்க்ராப் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேக்கர் நியூஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 2ல் இருக்க டேக்கில் அதோட டேக் டெக்ஸ்ட்டும் அதோட லிங்க்கு வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே ஸ்டோரி லிங்க் இந்த மாதிரி இருக்குது. இது வேணால் நம்ம பார்க்கலாம். இப்போது அதுக்கு முன்னாடி மிச்சம் இதை பார்த்துக்கலாம். வேறு எதை பார்க்கலாம்? ஹவுஸ் ஆஃப் போர்ட் பார்த்தாச்சு. ஃபாசி பைட்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இதே மாதிரி தான் ஹெட்டிங் 3க்குள்ளேயே எல்லாமே வந்துடுது. இப்போ ஹேக்கர் நியூஸ் பார்க்கலாம். ஹேக்கர் நியூஸ் நம்ம ரன் பண்ணி வரலாம். ஆனால் அதான் நல்லது. ஓப்பன். பார்த்தீங்கன்னா 3 கொடுக்கேன். இப்போ அந்த வெப்சைட்டில் உள்ள ஹெட்டிங்ஸ் எல்லாமே எனக்கு அவுட்புட்டில் வரப்போகுது. பார்த்திங்கன்னா வந்துட்டு மொத்தமே 7 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ இதில் ஓப்பன் பண்ண போகிறேன்னா ஓவர் 10N 4 கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் நான் வியூ சோர்ஸ் கொடுத்து போகிறேன். வியூ SOURC சோர்ஸ் H. இந்த ஹெச்சை கிளியர் பண்ணிக்கலாம். வியூ. இப்போ இதை ரன் பண்ணுவோம். கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது. பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ இதில் உள்ள ஹெட்டிங்ஸ் பார்ப்போம். ஸ்க்ரோல் பண்ணணும், நல்லா கீழே தான் கிடக்கும். அப்புறம் பார்த்தீங்க எங்கே வருது? இந்த வந்துட்டு இதுதான். இல்லை இன்னும் போகணும். ஸோ இந்த இருக்குது H2 கூகுள் ஹெல்ப்ஸ் ப்ராவிடி ஐடென்டிஃபை. இது இல்லை இன்னும் கீழே போகணும்னு நினைக்கிறேன். ஹெட்டிங் டேக்கு லேன் எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரைனிங். இந்த இதுதான் HTML H3. இப்போ இதோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஹெட்டிங் டேக் இதாக இருக்குது. நம்ம ஹெட்டிங் 2 தான். கூகுள் மார்க்ஸ் இட் ரஃப் ஆப். இதான் நம்ம அப்போ பார்த்தது. இப்போ பார்த்திங்கன்னா இதோட லிங்க் நம்மளுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. சோர்ஸ் இது இல்லை, இதுதானா? இதான் லிங்க்கு. இது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ்க்குள்ளே இருக்குது. இது இமேஜோட லிங்க்கு. இதோட லிங்க்கு இந்த இருக்குது. ஸ்டோரி லிங்க்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அப்போ கிளாஸில் சாரி உள்ளே போய்ட்டு அப்போது நம்ம ஏ டேக்கில் கிளாஸை செக் பண்ணணும். ஸ்டோரி லிங்க்குன்னு இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். எல்லா ஏ டேக்கும் எடுக்கக்கூடாது. அதனால தான் நம்ம அங்கே இப்போ பார்த்திங்கன்னா இது டைட்டில் எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா H2 தனியாக இருக்குது. ஏ டேக் அதில் இருக்க எல்லா ஏ டேக்கும் எடுங்க. அது எல்லாமே எதில் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு டிவ்வுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ பழையபடி நம்ம இதுக்குள்ளே வந்தோம்னா வெளியே வந்து பார்ப்போம்.
பார்த்திங்கன்னா ஹேக்கர் நியூஸ் இதாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஏ டேக் ஃபைண்ட் ஆல் நான் இதுக்கு தனியாக ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா ஏவும் செக் பண்ணுவேன். அதில் மெயினாக கிளாஸுங்கிறது பைத்தான ஒரு கீவேர்டு, அதனால் நான் இன்னும் வந்து ஒரு அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா எரர் வரும். ஏன்னா கிளாஸுங்கிறது பைத்தானில் கீவேர்டுனால இன்னொரு அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோரி லிங்க்னு கொடுத்துருக்கேன். கிளாஸ் என்ன கிளாஸ் எனக்கு வேணும்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அதில் இருக்க ஹரீஃபை மட்டும் எடுத்து எனக்கு அவுட்புட் லிங்க்கில் அப்பன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி தான் எனக்கு நான் இதேமாதிரி நிறைய வெப்சைட்டு, உங்களுக்கு எந்த வெப்சைட் வேணுமோ அதில் கண்டென்ட்டை ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க நண்பா. இதான் என்னோடய மினி ப்ராஜெக்ட். வேறு பிசி மேகசின் பார்க்கலையோ, பிசி மேகசினில் அப்படி தான் சிம்பிளாக H2ங்கிற ஹெட்டர் ஃபைல்குள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளேயே இதே மாதிரி தான் நம்ம ஹவுஸ் ஆஃப் போர்டில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. ஸோ இதை அப்படியே லிங்க் அதே இதை பேஸ்ட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு அவுட்புட் வந்துடும். வேணால் பிசி மேகசின் அவுட்புட் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 கொடுங்க. பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் உள்ள எல்லா இதுவுமே வந்துட்டு மேக் கார்ப்பரேட், நான் கஸ்டமர், ஃபேஸ்புக், ப்ரீப்பிங், வாய்ஸ் அசிஸ்டண்ட். இப்போ இதில் உங்களுக்கு எந்த லிங்க் வேணுமோ அந்த லிங்க்கை கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ இதான் என்னோடய பைத்தான் வெப் பேஜ் ஸ்க்ராப்பிங்கை யூஸ் பண்ணி ஒரு மினி ப்ராஜெக்ட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பா.